சொன்னீங்கல்ல, புத்தனாக வாழ்வதுக்கு இது சித்தனாக வாழ்வதுன்னு பாட்டு பாடுனீங்க. உனக்கு என்ன உனக்கு என்னன்னு பாட்டு பாடுவீங்க. அவர் அங்கிட்டு இருந்துகிட்டு புத்தனாக வாழ்ந்தாலும் சரி, சித்தனாக மனுஷனா வாழும் சொல்லி இவர் இங்கிட்டு 2 பேரும் 2 பக்கம் சிண்டு மூட்டி விடுவீங்க படத்து மூலியமா. இவங்க அடிச்சுக்கிட்டு சாவாங்க. கடைசி சொல்லிட்டு நாங்க 2 பேரும் நண்பர்கள். என்னங்கடா நீங்க அஜித் வந்து விஜய்க்கு ஆதரவா பேசிட்டாரு. விஜய்க்கு எதிராக நான் பேசல. சமூக ஊடகங்களில் தவறாக பயன்படுத்துகிறார்கள். நான் என்றுமே விஜய் பக்கம் தான் நிற்பேன். விஜய்க்கு தான் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பொக்கா போட்டு போயிட்டாரு. எப்படி 30 வருஷமா 2 பேரும் அடிச்சுப்பீங்க. உங்க ரசிகர்கள் அடிச்சுக்கிட்டு வெட்டு குத்து நடந்து ரோட்ல அடிச்சுட்டு சாவாங்க. தியேட்டர்ல வாசல்ல பால விஷயம் என்னென்னமோ அடிச்சு போலீஸ்காரன் அடி வாங்கி சாவாங்க. அப்பெல்லாம் வாய் திறக்காத 2 பேரும் இப்போ உங்களுக்கு சுயநலத்துக்கு லாபத்துக்காக அவர் ஸ்டாம்ப் பேண்ட்ல மாட்டினாராம். இவர் அவருக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுவாராம். மக்கள் முட்டாப்பையெல்லாம் இருக்கீங்க. அஜித் ஃபேன்ஸா இருக்கட்டும், விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும், 2 பேரும் கோமாளிகள் தான். உண்மையிலே ரசிகர்கள் எல்லாருமே கோமாளிகள் தான். சிந்திக்கக்கூடிய ரசிகனா இருந்தான்னா அவன் கேட்டிருப்பான் கேள்வி. 30 வருஷமா அவங்களுக்கு கூட தான் நான் மாற அடிச்சுட்டு இருந்தேன். ப்ரோ அவர்லாம் ரசிகர் மன்றத்தெல்லாம் கலைச்சார். ஆமா கலைச்சாரு. கலைச்சதுக்கு கூட்டம் கூடுச்சுல. கூட்டம் நல்லா இவ்வளவு ஃபாலோவர்ஸா இருந்துச்சு. இப்பெல்லாம் அமைதியாக இருந்துட்டு இவர் எலெக்ஷன் ஆரம்பிக்கும் போது இவர் அறிக்கை ரிலீஸ் பண்ணுறாரு. இவர் ப்ரெஸ் மீட்டை சந்திக்கவே மாட்டான்னு சொல்கிறப்ப இவர் வாலண்டராக ப்ரெஸ் மீட்டை சந்திக்கிறாரு. அது வெளிநாட்டு ஊடகங்களுக்கு தான், அதாவது இன்டர்நேஷ்னல் கூட இருக்கக்கூடிய சேனலுக்கு தான் என்ட்ரி கொடுக்குறாரு. பேசுறது அப்புறம் ஒரு வீடியோவில் பேசியிருக்காரு, தமிழ்னு சொல்லியிருக்காரு. நான் ஒரு பச்சை தமிழ்ன்றேன். என்ன வரவங்க இப்பெல்லாம் பச்சை தமிழ்னா அப்போ நாங்களாம் யாரா மலேசியா தமிழ்ங்க என்னங்க? சரி, இதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே. சிம்பிளான மேட்ரு. பாண்டேட்ட ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பா போல. பாண்டே அஜித் 2 பேரும் கிராஸ். ஸோ அதனால அவங்களுக்குள்ள தான் இன்டர்வியூ கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் எத்தனையோ ஊடகங்கள் இருக்கு, கொடுக்க வேண்டியதானே? ஏன் அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க? என்னடா உங்களுக்கு பூசெல்லாம் ஓப்பனாகவே தெரியுது. அப்புறம் என்ன? சரி ரைட்டு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய்க்கு எதிரான நான் பேசலை. தமிழ்நாட்டில் வந்து 2 பேருக்கும் எதிராக ஒரு போர் உருவாக்க ட்ரை பண்ணுறாங்க. 30 வருஷமாக நடந்த போரில் எத்தனையோ பேர் பலியானாங்க. எத்தனையோ பேர்கிட்ட மூலமாக நீங்கள் ஆதாயம் அடைஞ்சிங்க. உங்களுக்கு 100 கோடி ரூபா சம்பளம் தரதுக்கான காரணமே இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டனால தான். இவங்க யாருமே அடிச்சுக்காமல் உங்களை கண்டுக்காமல் இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு 100 கோடி ரூபா சம்பளம் இருந்திருக்காது. 30 கோடி ரூபா வரது கூட வாய்ப்பு இல்லை. எப்படி பாரு, இவங்கெல்லாம் நல்லா ஆண்டு சம்பாதிச்சு முடிச்சுட்டு இப்போ உங்கள் தலையிலேயே நல்ல வேஷம் போடுறாங்க பார்த்தீங்களா? சரி, நாங்களாம் நண்பர்கள் தான் 30 வருஷமா. சொன்னீங்கல்ல, புத்தனாக வாழ்வதுக்கு இது சித்தனாக வாழ்வதுன்னு பாட்டு பாடுனீங்க. உனக்கு என்ன உனக்கு என்னன்னு பாட்டு பாடுவீங்க. அவர் அங்கிட்டு இருந்துகிட்டு புத்தனாக வாழ்ந்தாலும் சரி, சித்தனாக மனுஷனா வாழும் சொல்லி இவர் இங்கிட்டு 2 பேரும் 2 பக்கம் சிண்டு மூட்டி விடுவீங்க படத்து மூலியமா. இவங்க அடிச்சுக்கிட்டு சாவாங்க. கடைசி சொல்லிட்டு நாங்க 2 பேரும் நண்பர்கள். என்னங்கடா நீங்க எப்பேற்பட்ட ஆளுக பாரு. சினிமாக்காரங்க எப்பயுமே ஏமாத்துக்காரங்க தான். அதை ஓப்பனா அவங்களே ஒத்துக்கிறாங்க. சரி, சினிமாவே ஒரு ஏமாத்து வேலை தானே. ரஜினியும் கமலஹாசனும் 50 வருடங்களுக்கு வச்சு ஒன்று சேர போறாங்க. இவங்க இன்னும் டைவர்ஸ் செலவு பிரிஞ்சிருந்தாங்களா? சுந்தர்ஜி வந்து சேர்த்து வைக்க போறாராம். இதுல உங்களுடைய சாய்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரஜினியும் கமலும் சேர்றது. இவங்க சேர்ந்தா என்ன, சேராட்டினா என்ன, யார் எதிர்பார்த்துட்டு இருக்கா? அவவே அன்றாட வாழ்றதுக்கு வழி இல்லாம தெரிஞ்சு இவ்வளவுதான். 50 ஆண்டுகளா சேராம இருந்தாங்க. 50 ஆண்டுகளா இவரும் ஒரு 1000 கோடிக்குள்ள சம்பாரிச்சிட்டாரு. இவரும் 1000 கோடிக்கு மேல சம்பாரிச்சிட்டாரு. இதுக்கு மேல சம்பாரிச்சு யார் கொடுக்க போறோம்? இதுக்கப்புறம் சாக தான் போறோம். வயசாயிடுச்சு. ஸோ போகிற போக்கில் எல்லாம் ஒன்றாயிட்டு போயிடுவோன்னு. இப்போ இதனால ஜோக்கரானது யாரு? ரஜினிக்கு தலைவர்னு சொல்லிட்டு இங்கிட்டு ஓடினவங்க, ஆண்டவர் இங்கிட்டு ஓடினவங்க. 2 பேரும் இவங்களுக்காக போராடினாங்க, கத்துனாங்க, கதறினாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்க இப்பெல்லாம் கடைசி வரைக்கும் ஒன்றுத்துக்கு இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் இவங்களை பாருங்களேன், நல்ல ஹைலைட் பீப்புளாக வாழ்ந்துட்டு கை கொடுத்துட்டு நாங்கள் ஒன்று சேர்ந்துட்டோம். எத்தனை நாள் தான் நாங்கள் பிரிஞ்சிருக்குது? உங்களை யார் பிரிஞ்சிருக்க சொன்னா? நீங்களா சண்டை போட்டு 2 பேருக்கு எதிர் துருவமாக இருந்துக்கிட்டு அஜித் விஜய் எப்படியோ அதே மாதிரி தான் இவங்க பேரு. புரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி தான் டிஎம்கே ஐடிஎம்கே, இதே மாதிரி தான் பிஜேபி காங்கிரஸ். பாலிடிக்ஸும் இதே மாதிரி தான். ஏமாற்றப்பட போகிறது மக்கள் மட்டும்தான். இப்படியே இவங்க சொல்கிறலாம் நம்பிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னமும் உங்கள் தலையில் மிளகா அரைக்க தான் போகிறாங்க. பொருளாதார வீழ்ச்சி கம்மிங் சூன். உன் தலையில் தான் வந்து விடிய போகுது. பாக்கெட்டில் காசு இருக்காது தம்பி, ஒன்றும் பண்ண முடியாது. தேட்டருக்குலாம் போக முடியாது, தேட்டரே இருக்காது. அதுக்குதான் அவங்க ஓடிடிக்கு ஓட்டாங்க. நல்லா யோசிச்சுப்பாரு. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. அஜித்குமார் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக நம்மளால எஸ்டிஆர் சேனல் ஆரம்பிச்சு பிளாக் போட்டுக்கிட்டு இருக்காரு.
விளாக் போட்டுக்கிட்டு இருந்தவன் சினிமாக்குள்ள போறான், சினிமாக்குள்ள இருந்தவன் விளாக்குள்ள வரான். இது உனக்கு புரியலையா? அது ஒரு சேஞ்சஸ் நடக்குது, உனக்கு புரியலையா? இவ்வளோ காலமா சினிமாவில் பெரிய லெவலில் இருந்த எஸ்டிஆர் இவங்க மாதிரி ஆட்கள்லாம் விளாக்குள்ள வராங்க, விளாக் சேனலுக்குள்ள வராங்க. இதுக்கப்புறம் பாருங்களேன், பெரிய பெரிய சேனல், ஏன் ரொனால்டோ பெரிய பெரிய ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் சேனல் ஆரம்பிக்கிறாங்க யூடியூப் சேனல். எதுக்கு? மக்களோட டைரக்ட் கான்டாக்ட். யூடியூப்ன்றது அன்றாடம் பார்க்கக்கூடிய விஷயம். ஃபோனில் உங்கள் கையில் உங்கள் கூடயே இருப்பாங்க. ஆனால் சினிமான்றது தியேட்டர், ஒரு தனியாக ஒதுக்கி வச்ச மாதிரி. அவங்கள வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு இடமா வச்சுருக்காங்க. இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, யூடியூபர்ஸ்லாம் இப்போ வரவேற்பு பயங்கரமாக இருக்குது மக்கள் மத்தியில். யூடியூபர்ஸ் அப்படிலாம் அந்த வரவேற்பை கொண்டு வந்து சினிமாக்குள்ளே உள்ள பூந்துட்டு இருக்காங்க. சினிமாக்குள்ளே இருக்கவங்கலாம் மக்கள் கூட ஐக்கியமாகிறதுக்காக யூடியூப்ல வந்துட்டு இருக்காங்க. இந்த டிரான்சாக்ஷன் நடக்குது, உங்களுக்கு புரியலையா? இது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இந்த காரணம் புரியாத வரைக்கும் உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு எஸ்டிஆர் வந்து வீட்டு வாசலில் உட்காந்துட்டு நத்திட்டு இருந்தார்ல, அப்புறம் எல்லாம் கூட்டம் கொண்டாங்க. அடிக்கும் போது ஒரு டயல் எல்லாரும் ஞாபகத்தில் வச்சுக்க. பிளாக் சேனல் ஆரம்பிச்சிருக்காப்புல தலைவன். ஒவ்வொரு வீடியோவாக போடுவார். எங்கள் தலைவனை பார்த்து அப்புறம் கதர்வை இந்த பொருளாதார வீழ்ச்சி நடக்கும், உள்நாட்டு கிளர்ச்சி நடக்கும். அப்போ பாரு, இவங்களுடைய சவுண்டெல்லாம் நல்லா பாரு. சவுத் இந்தியாவில் சினிமாக்காரங்களோட சவுண்டு தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்க பின்னாடி தானே சுற்றுறீங்க, அவங்க வந்தால் தானே கூட்டம் போடுது. அவங்களுக்கு கூட்டம் கூட்டணும், அது எவன் நடந்தா என்ன? அவங்க எல்லாருமே அரசியலாதையே அவங்க கோமாளி தான் பார்க்குறாங்க. பாவம், இந்த மக்கள் ரொம்ப 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 பாவம். மூளையை பயன்படுத்த விடாமல், படிப்பு சரியான படிப்பு இல்லாமல், படித்தவனுக்கு வேலை இல்லாமல், வேலைக்கு போகிறவனுக்கு சம்பளம் இல்லாமல், சம்பளம் கிடச்சா அதை சேர்த்து வைக்க முடியாமல், சேர்த்து வச்ச காசை எங்கிட்டாவது வட்டி கிட்டின்னு முடிச்சுட்டு போயிட்டாங்க. பொருளாதார வீழ்ச்சின்னு வந்துச்சுன்னா பாவண்டா, என்னடா பண்ணுறீங்க? அவனை சிம்பிளாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு பையனை ஒரு குழந்தைய படிக்க வைக்கிறதுக்கு கடன் வாங்கி படிக்க வைக்கிறான். படித்து முடிச்சு அந்த கடன் அடைக்கிறதுக்கு அவன் வேலைக்கு போகிறான். குடும்பத்தை எப்படி முன்னேற்றுவான்? அந்த கடன் அடைக்கிறதுக்குள்ளே ஒரு 5 வருஷம் ஓடிடும். அந்த 5 வருஷத்துக்குள்ளே பிரச்சனை, பொருளாதார வளர்ச்சிலாம் அதிகமாக போயிடுது. ஃபினான்ஷியலுக்கு ஒவ்வொரு ரேட்டும் கூடிடுது. அப்போ அதுக்கு மேலே அவன் சம்பளம் வாங்கினாலும் அந்த வீட்டை மேனேஜ் பண்ண முடியாது, ஃபேமிலியை மேனேஜ் பண்ண முடியாது, மேரேஜ் பண்ண முடியாது. மேரேஜ் பண்ணால் அதுக்கு வாங்கின கடனை அடைக்க முடியாது. அதுக்கு வாங்குறதுக்கு லோன் போட்டான்னா அவன் வாழ்க்கையை முடிஞ்சு வச்சு. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க சாதாரண மக்கள்கிட்ட நான் சொல்கிறேன், இவங்க எல்லாம் உங்களுக்கு தேவையா? இவங்களுடைய வாழ்க்கை 1ஆகிறது 2ஆகிறது எல்லாம் நம்ம தேவையா? எப்படி உங்களை வாழ்க்கையை முடக்கி போட்டு இப்போ வந்துட்டு புனிதர்கள் வேலை பார்க்குறாங்க. உங்கள் குடும்பத்தை பாருங்க. அப்போ 30 வருஷமா இவங்களை வச்சு நீங்கள் சம்பாரிச்சிட்டு இருக்கும்போது குடும்பத்தை பார்க்க சொல்லலை. இப்போ வந்து உங்களுக்குலாம் ஆண்டு அனுபவிச்சு உங்கள் குடும்பத்தை இன்னும் முக்கியமான மேட்டர் சொல்ல மாட்டேன் பாருங்க. துபாயில் செட்டில் ஆகிட்டார் நம்மால் அஜித் குமார். துபாயில் செட்டில்டு. நேற்றைய முக்கிய செய்தி, தான் துபாயில் குடியேறிவிட்டதாக நடிகர் அஜித் குமார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி எடுத்திருக்கக்கூடிய சம்பவம் தற்போது பெரும் வைரலாகி இருக்கிறது. எல்லாவற்றிலும் இருந்து விலகி துபாயில் இருக்கிறேன், இதற்கு முக்கிய காரணம் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் என அவர் பேட்டி எடுத்திருக்கிறார். கோல்டன் விசா எல்லாருக்கும் கொடுத்தாங்க, செலிபிரிட்டிக்கு தான் கொடுத்தாங்க. இப்போ எல்லா செலிபிரிட்டியும் கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்க? நாளைக்கே ஹவுஸ் ஆஃப் த டைனமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு நியூக்ளியர் எவனோ தூக்கி போட்டான்ப்பா. தூக்கி போட்டு இப்படி தெரியாமல் உட்காந்துட்டான்ப்பா. எங்கே போக? ஒன்றுமே பண்ண முடியாது. அமெரிக்கா போனாலும் பரவாயில்ல, அவருக்கு அமெரிக்கா விழுந்துரும் தெரியும் அவருக்கு. துபாய் போயிட்டாப்ல. கேட்டா ரேசிங்காக போனாலும். என்னைக்கு இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க போறீங்க, என்னைக்கு தெரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. நேரம் ரொம்ப ட்ரிகர் பாயிண்ட்ல இருக்கு. பொருளாதார வீழ்ச்சி 2029 தான் உங்களுக்கு டைம். அது வரைக்கும் நீங்கள் கண்டுக்க அவேர்னஸ் ஆகலை, சோழியை முடிச்சு விட்ருவாங்க. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கான ஆல்ல போட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்கள்ட்ட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு செஞ்சுட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதில் போட்டு ஹைப் பண்ணி விட்டுருங்க. ஹைப் பண்ணாலும் அது இந்த இடத்துல சக்ஸஸ் காட்ட போறது இல்லை, பட் இருந்தாலும் பண்ணி விடுங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். என்னுடைய பூர்வீகம் அடிக்கடி கேள்விக்கு உள்ளாக்கப்படுகிறது. என்னை பிடிக்காதவர்கள் எப்பொழுதுமே நான் வேற்றுமொழிக்காரன் என்றே கூறி வருகின்றனர். ஒரு நாள் வரும், அன்று இதே நபர்கள் என்னை உரத்த குரலில் தமிழன் என்று அழைப்பார்கள். Who is this guy?